எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 19 ஜனவரி 2025, 20 ஜனவரி 2025 மற்றும் 21 ஜனவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். போன காணொளியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதிலளிச்சிருக்கிறீங்க. அது ஒருத்தர் மட்டும்தான். ரெகுலராக பதிலளிக்கிற பிரவீன் அஃபீஷியல் கூட ஆன்சர் பண்ணல. அதனால் தயவுசெய்து அந்த காணொலியை பார்த்து அதுக்கு உண்டான கேள்விகளுக்கு பதிலளிங்க. இப்போ இந்த காணொலிக்கான கேள்வி இப்பயே கேட்டுறேன். ஏன்னா சில பேர் முழுசாக பார்க்கறதில்ல. அதனால் அட்லீஸ்ட் வீடியோவை பார்க்கலினா கூட பரவாயில்ல, இந்த காணொலிகளுக்கு பதிலளிங்க. என்ன கேள்வினா, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலக அதிசயமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இருக்கு இல்லைங்களா? தாஜ்மஹால் கட்டிடம் எந்த நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது? அதே மாதிரி தாஜ்மஹால் கட்ட ஆகிய செலவு என்ன? அதே மாதிரி தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். நீங்கள் தாஜ்மஹால்னு போய் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இருந்தாலும் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம் நேரடியாக. அமெரிக்கா நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? அமெரிக்கா நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப். இதிலிருந்து கேள்வி, டொனால்ட் ட்ரம்ப் எத்தனையாவது அதிபராக பதவியேற்றார்? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, அமெரிக்க நாட்டின் புதிய துணை அதிபராக பதவியேற்றவர் யார்? ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ். அடுத்து, அமெரிக்க நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்புக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? ஆப்ஷன் டி ஜான் ராபர்ட்ஸ். ஜான் ராபர்ட்ஸ். அடுத்து, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் புதிய தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் புதிய தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் ஞானேந்திர பிரதாப் சிங். ஞானேந்திர பிரதாப் சிங், சிஆர்பிஎஃப். அடுத்து, 2024ஆம் ஆண்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 2024ஆம் ஆண்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்து, 2024ஆம் ஆண்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை சீனா. சீனா. அடுத்து, 7வது கேள்வி, மும்பையில் இந்தியாவின் முதலாவது சிஎஸ்ஐஆர் புதுமை கண்டுபிடிப்பு வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? மும்பையில் இந்தியாவின் முதலாவது சிஎஸ்ஐஆர் புதுமை கண்டுபிடிப்பு வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? ஜிதேந்திர சிங். ஜிதேந்திர சிங். அடுத்து, நாற்றம்பள்ளி அருகே எத்தனை ஆண்டுகள் பழமையான போர் வீரர்கள் நடுகள் கண்டெடுக்கப்பட்டது? 600 ஆண்டுகள். 600 ஆண்டுகள். அடுத்து, ஐபிஎல் அணிகளில் ஒன்றான லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐபிஎல் அணிகளில் ஒன்றான லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்?
ரிஷப் பந்த். அடுத்து கோகோ விளையாட்டின் அறிமுக உலகக்கோப்பை போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலுமே எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? இந்தியா. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 19. அடுத்து டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றம் 2025 பங்கேற்க உள்ளவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்பு படையின் 20வது நிறுவன தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்து பிரயாக்ராஜில் எத்தனை சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு கண்காட்சி இடம்பெற்றுள்ளது? 6000 சதுர மீட்டர். அடுத்து 2025-2026 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷ் சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. 6.5%. அடுத்து ஸ்வாமித்வா திட்டத்தின் கீழ் 65 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு சொத்து அட்டைகளை வழங்கியவர் யார்? ஸ்வாமித்வா திட்டத்தின் கீழ் 65 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு சொத்து அட்டைகளை வழங்கியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்படும் 2 பினாக்கா வகை ராக்கெட்டுகள் இராணுவத்துக்கு ரூபாய் 10,200 கோடிக்கு கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அடுத்து சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் 1125 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன. அதாவது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் நிறைவு விழாவில் 30 மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் உள்பட 105 புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். 105 புத்தகங்களை வெளியிட்டார். அடுத்த செய்தி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதான 6 கோடி பேர் இதுவரை இணைக்கப்பட்டுள்ளனர் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் தெரிவித்தார். அதாவது இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்னது? ஏழை குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம்தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது எப்போது தொடங்கப்பட்டது? 2018 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா 70 வயதுக்கும் மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என இந்த திட்டம். இதில் கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு மேலே இணைக்கப்பட்டுள்ளதாக ஜே.பி. நட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ITF 50 அங்கிதா பெயின்ஸ் சாம்பியன். புதுதில்லியில் நடைபெற்ற ITF W50 டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரிட்டனின் பெயின்ஸ் பட்டம் வென்றனர். அடுத்து அகில இந்திய பல்கலைக்கழக பீச் வாலிபாலில் சத்யபாமா வேர்ல்ட்ஸ் சாம்பியன் பட்டம் வென்றது. அடுத்து கனடா பிரதமர் பதவிக்கு இந்திய வம்சாவளி MP போட்டி. அதாவது கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர ஆர்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இவர் பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். 2006ஆம் ஆண்டில் கனடாவுக்கு குடிபெயர்ந்தார். இந்திய கனடா ஒட்டாவா தொழில் கூட்டமைப்பின் தலைவராக இருந்துள்ளார். அதே மாதிரி கனடா நாடாளுமன்ற கீழவை உறுப்பினராக 2015, 2019, 2021 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மர்ம காய்ச்சல் உயிரிழப்பு 17ஆக உயர்வு.
ஜம்மு காஷ்மீர் ரஜௌரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 வாரங்களில் இந்த மர்ம நோயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. அடுத்து 18 ஏசி பெட்டிகளுடன் ரயில் ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமாக சோதனை ஓட்டம். அதாவது ஜம்மு காஷ்மீரில் சுத்ரா ஸ்ரீநகர் வழித்தடத்தில் 18 குளிர்சாதன பெட்டிகள் கொண்ட ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து அகில இந்திய பல்கலைக்கழக பீச் மல்யுத்தம் ஜேபிஆர் அமெட் சாம்பியன் பட்டம் வென்றனர். அடுத்த செய்தி, நடிகை ஹேமா மாலினிக்கு உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருது. அதாவது மறைந்த பழம்பெரும் இசைக்கலைஞர் உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் நினைவு நாளையொட்டி மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமா மாலினிக்கு அவரது பெயரிலான நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அதாவது பாரம்பரிய ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞரான உஸ்தாத் முஸ்தபா கான், ஆசா போஸ்லே, ஏஆர் ரஹ்மான், சோனு நிகம், ஹரிஹரன், ஷான், ஷில்பா ராவ் உள்ளிட்ட இசை பிரபலங்களுக்கு குரு ஆவார். முஸ்தபா கான் அவர்களுக்கு ஏற்கனவே அவரது கலை சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், சங்கீத நாடக அகாதமி விருது உள்ளிட்ட உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. அடுத்து அமெரிக்காவில் டிக்டாக் சேவையை நிறுத்தியது. டிக்டாக் வந்து அமெரிக்காவில் சேவையை நிறுத்தியது. அமெரிக்காவில் பிரபல வீடியோ பகிர்வு செயலியான டிக்டாக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை அமலுக்கு வருவதற்கு முன்னரே அந்த செயலி தனது சேவையை நிறுத்தியது. அடுத்து ரூபாய் 711 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி திட்டங்களுக்கு ஒப்புதல். சென்னை சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ரூபாய் 711.8 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் ஆணையர் அலெக்ஸ் பால்மேனன் தெரிவித்துள்ளார். அடுத்து குடியரசு தின அணிவகுப்பு 5000 கலைஞர்கள் பங்கேற்பு. அதாவது குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 5000த்துக்கும் அதிகமான கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த வருடம் அதாவது ஜனவரி 26ஆம் தேதி ஆண்டுதோறும் குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கலாச்சாரத்துறை மற்றும் சங்கீத நாடக அகாதமி சார்பில் ஜெயதி ஜெய மம பாரதம் என்ற நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் வந்து 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்க உள்ளனர். அடுத்து 2024-25ஆம் ஆண்டில் 10 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அடுத்து நடப்பு நிதியாண்டில் 7.5% பொருளாதார வளர்ச்சி அடையும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என மூடிஸ் நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து கடந்த வருடத்தை காட்டிலும் குறைந்த அளவே மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பொறியியல் துறைக்கு அதாவது பொறியியல் துறை மூலம் ரூபாய் 21 லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் துறை மூலம் $250 பில்லியன் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அடுத்து இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதாவது அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். அதில் வந்து முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில், அதாவது 20ஆம் தேதி நடைபெற்ற 20 ஜனவரி 2025, இதனால் நான் வச்சுக்க அந்த பதவியேற்பு விழாவில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற அதாவது துணை அதிபராக பதவியேற்ற ஜேடி வான்ஸ் உடன் அவரது மனைவி, அதே மாதிரி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உஷா வான்ஸ், அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்டோர் இந்த முதல் படத்தில். அடுத்து 2வது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அதிபர் கிளின்டனுடைய மனைவி, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பராக் ஒபாமா ஆகியோரும். அது 2வது படத்தில். அடுத்து 3வது படத்தில்
அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ். அடுத்த படம் முன்னாள் அதிபர் ஜோ பைடன், முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ். இது 20 ஜனவரி 2025 அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த புகைப்படம் தான் இது. அதனால் இந்த மாதிரி புகைப்படங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான செய்தியும் சேர்த்து ஃபஸ்ட்டில் எடுத்தோன்னா நம்ம எந்த மாதிரி தொகுத்து வழங்குறோம்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தொகுத்து வழங்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கேள்விகளை சொல்லிடுறோம். அதாவது அன்றைய தினத்துக்கான நீங்கள் பதிலளிக்கக்கூடிய கேள்விகள் கேட்டுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், எவ்வளோ அப்ஜெக்டிவ் இருக்குதோ அதான் டிக்டேட் பண்ணிவிட்டு அதனோட ஆன்சர்னு சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் வந்த சில முக்கிய நிகழ்வுகள் நம்ம கொஸ்டினாக ரெடி பண்ண முடியாட்டினாலும் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த நியூஸையும் தெரிஞ்சுக்கணும், அன்றைய தினத்தில் என்ன நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதே மாதிரி நேற்றைய கேட்கப்பட்ட கேள்வியில், அதாவது வி நாராயணன் அவர்கள் இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்றார். அவர் எத்தனாவது தலைவராக? 11வது தலைவராக. அதற்கு செல்வகுமாரி ரமேஷ் அவர்கள் பதிலளிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியிலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, அதாவது இந்தியாவின் உயரமான கண்ணாடி பாலம் எங்கே உள்ளதுன்னு கேட்டிருந்தேன். அது எங்கே உள்ளதுன்னா லடாக்கில். அடுத்து 2வது கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, கேரளாவில் கண்ணாடி பாலம் எங்கே உள்ளது? வயநாட்டில். அடுத்து இன்னொரு கேள்வி என்னது, அதாவது கடலுக்கு இடையில் கண்ணாடி பாலம் எங்கே அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில். இந்த 3 கேள்விக்கு நான் சரியாக பதிலளிச்சிட்டேன். நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணுறதே இல்லை. தொடர்ந்து நம்ம காணொலிகளை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், என்ன தான் இருக்குதுன்னு நம்ம காணொலியை பாருங்கள். ஒரு முறையாச்சும் பாருங்கள், முழுசாக காணொலியை பார்த்து நம்மளுக்கு ஈஸியாக, அதாவது ஹெல்ப்ஃபுல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா மட்டும்தான் என்ன சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா என்பதை பற்றி தெரியும். நீங்கள் பார்க்காதையே சும்மா பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிட்டோ அல்லது ஸ்விப் பண்ணிட்டோ போகக்கூடாது. முழுசாக பாருங்கள், தயவு செஞ்சு காணொலிகளை தொடர்ந்து பார்த்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.